நான் ஒன்றும் வருத்தப்படலம்மா, வேற வீடு பார்த்துருவோம், சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. மீனா உள்ள கூட்டிட்டு போம்மா. வாமா. தனி கொடுத்தனம் போற அளவுக்கு தயாராகிட்டா. எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியல சார். புலி வாலை பிடிச்சிட்டோம். வாலை விட்டா புலி நம்மளை கடிச்சிடும். அது போற போக்குல விட்டு சமாளிச்சாதான் மீனாவை நம்மளால குணப்படுத்த முடியும். எல்லா மாப்பிள்ளையும் நல்லா தான் இருக்காங்க. பெரிய இடம், நல்ல படிப்பு. ஆனால் பூஜா ஒத்துக்கணுமே. சரி, வர சொன்னீங்களா? ஆமாம்மா, இந்த ஃபோட்டோலாம் கொஞ்சம் பாரு. மாப்பிள்ளை ஃபோட்டோஸா? ஓ காட், how many times to tell you I'm fed up of this daddy. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. அம்மா ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க சொல்லேன். இதுல நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு என்னமா இருக்கு? நீ புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எங்களை பேசுறாங்க. ஆமா, அக்கம் பக்கம். Damn it. அவங்களுக்கு என்ன? மத்தவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் கொண்டாட்டம் தான். சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? என் ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு 5 மினிட்ஸ் என் சிவாவோட அவங்க பேசி பழகி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் நியாயமா இருந்திருக்கும். நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அம்மா, ஸ்டாப் இட் டாடி ப்ளீஸ். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த போட்டோஸ்லாம் வந்த இடத்துக்கே திரும்ப அனுப்புங்க. வேற பொண்ணு பார்த்து செட்டில் ஆகட்டும். ச்சே டாடி ஓகே. ஹலோ ஹலோ, நான் உதயசங்கர் பேசுறேன். லண்டன் உதயசங்கர். மோகன்ராம் இருக்காருங்களா? ஒன் செக். டாட், உங்களுக்கு தான் ஃபோன். யாருமா? யாரோ உதயசங்கரா. உதயசங்கர்னா? லண்டன் ஃப்ரெண்ட் உதயசங்கர். அபி ஹஸ்பண்டா? கம் ஃபாஸ்ட். ஹலோ, ஜஸ்ட் a sec. தேங்க்ஸ். ஹாய் மோகன்ராம். நான் உதயசங்கர் பேசுறேன்ப்பா. சொல்லு உதய், எங்கேருந்து பேசுற? சென்னையில இருந்து தான். சென்னையில இருந்தா? எப்போ வந்த? லாஸ்ட் வீக். கூட அபிராமியும் என் டாக்டர் தமிழ்ச்செல்வியும் வந்திருக்காங்க. தமிழ்ச்செல்வி இங்க இருக்கிற கோயில் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. உடனே ஃப்ளைட் பிடிச்சு வந்துட்டோம். காஞ்சிபுரத்தில் ஆரம்பிச்சு கும்பகோணம் வரைக்கும் எல்லா ஒரு கோயிலையும் தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ உங்ககிட்ட பேசணும்னு தான் ஃபோன் பண்ணேன். ஆஹா, எங்க தங்கியிருக்காப்ல? ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் தான் தங்கியிருக்கோம். அப்போ ஒன்று பண்ணு, பேசாம அங்கிருந்து அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போயிடு. எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ற? மாளிகை மாதிரி இங்க ஒரு வீடு இருக்கு, அதை விட்டுட்டு ஹோட்டல்ல போய் தங்கியிருக்க. உனக்கு என்ன புத்தி கிதி பேதலிச்சிருச்சா? இல்ல சென்னை சூடு தாங்க முடியல உன்னால? இல்லப்பா, திடீர் ப்ரோக்ராம், உனக்கு 1000 வேலை இருக்கும். அந்த நேரம் பார்த்து நாங்க வந்து உட்காந்தோம்னா உன் வேலையெல்லாம் கெட்டு போயிடும். அதனால தான் வரல. சரி, அபிராமி பக்கத்தில் இருக்கிற பேசுறியா? இல்ல வேணாம், நான் நேரில் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். 1 ஹவர்ல ரெடி ஆயிடு, பேக்டா. ஓகேப்பா. லண்டன்ல இருந்து வந்திருக்கான் ஃபேமிலியோட. நான் போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். மோகன்ராம் இங்க வராரா? மா, what happened? ஒன்னும் இல்லையே. சரி, யார் மம்மி இந்த உதயசங்கர்? உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. ஓ, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் போல் இருக்கு. அதான் அவரை பார்க்க போற சந்தோஷத்துல டாடி முகத்துல ஒரே மகிழ்ச்சி இல்ல? Why are you so sad? ஏன் டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உங்க அப்பா சந்தோஷமா இருக்காரு, அதனால என்ன பார்க்கும்போது உனக்கு அப்படி தோணுது. என்ன சார் இது?
புத்தகத்துல சில வார்த்தைகளை மட்டும் ரவுண்ட் பண்ணிருக்கீங்க. இது நானும் சுபத்ராவும் எழுதிக்கிட்ட லவ் லெட்டர். புரியலையா? உனக்கு புரியணும்னா நான் அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லணும். என் அண்ணனிடம் நம் காதலை சொல்லிவிடு, இல்லை என்றால் ஆபத்து. நான் துரோகம்னு சொன்னதே சுபத்ராவை நீ லவ் பண்ணதில்ல. உங்க லவ் என்கிட்ட மறைச்சிங்க பாரு, அதுதான் நான் சொன்னேன். நானே என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்தா கூட அவன் நல்லவனா இருப்பான்னு சொல்ல முடியாது. என் ஃப்ரெண்டு நீயே எனக்கு மாப்பிள்ளையா வந்தன, அதை விட எனக்கு என்னடா வேற சந்தோஷம் இருக்கு. இப்போ புரியுதா மகா? புத்தகத்துல இருக்கிற வார்த்தைகளுக்கு அடியில கோடு போட்டா காதலிக்கிறீங்க. உங்க 2 பேருக்கு இடையில கோடு போடுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன மகா, என்ன யோசிக்கிறீங்க? ஏன் காதல் உங்களை தாக்கிடுச்சா? ஐயோ இல்ல சார். ஓகே, அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். ஹாய்டா. வாங்க ஏசி சார், என்ன திடீர்னு இந்த பக்கம்? இந்த போலீஸ் வேலைக்கு வந்ததை நினைச்சா சில சமயம் சந்தோஷமா இருக்கு, சில சமயம் ரொம்ப வருத்தமா இருக்குடா. டே ராதா, எல்லா ப்ரொஃபஷன்லையும் கஷ்டம் இருக்க தானே செய்யும். உன் ப்ரொஃபஷனில் அது கொஞ்சம் ஜாஸ்தி. அப்போவே ஐஏஎஸ் எடுத்துருக்கலாம்ல. நீ தான் ஐபிஎஸ் சூஸ் பண்ண, இப்போ அழுத்துக்கிட்டா எப்படி? சரி சொல்லு, என்ன விஷயம்? எல்லாம் அந்த பிரதாப்பால தான் தலைவலியே. டாக்டர் சிவாவை கொலை பண்ணுறதுக்கு ஒரு வீட்டுக்குள்ளேயே போயிட்டான். அந்த நேரம் ரவுண்ட்ஸ் போயிருந்தேன். நான் ஒரு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவன் தப்பிச்சு போயிட்டான். அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அங்கேயே அவன் கதையை முடிச்சிருவேன். என்ன ராதா, அந்த கவிதா உன்னோட கஸ்டடியில் தானே இருக்கா? அவளை கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டால் உண்மையை சொல்லிட போறா. அவள் இப்போ ஜாமீனில் வெளியே போயிட்டா. நீ சொல்கிறாங்களே விசாரிச்சு பார்த்துட்டோம். தெரியாது தெரியாது தெரியாது, ஒரே பதிலே தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி அதை விடு, அது என் டென்ஷன். ஆமாம், இப்போ நான் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது ஒரு லேடி வெளியே போனாங்களே, அது யாரு? ஓ அதுவா? என்னடா சிரிப்பே சரியில்லை. சுபத்ராட்ட சொல்லட்டுமா? டேய், ஏன்டா என் குடும்பத்தில் குழப்பம் பண்ற? உன் குடும்பமா? சொல்லவே இல்லை. அதான் இப்போ சொல்கிறோம்ல. நீ இப்படியே பேசி மழுப்பாத. அந்த பொண்ணு யாருன்னு அவ சொல்லு. பேர் மகா, புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன். இரு, அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஹலோ மகா, என் கேபின் கொஞ்சம் வந்துட்டு போங்க. இதோ வந்துட்டு இருக்கேன் சார். யா, அப்புறம்டா மஞ்சு எப்படியா இருக்கா? நல்லா இருக்கா. ஃபோனில் பேசுறியா? டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கா. டேய், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடா. எனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கு, அப்புறம் தான் கல்யாணம். டேய், நீ பாட்டு கடமை அது இதுன்னு போயிட்டே இருக்காதுடா. எனக்கு வயசாயிட்டு இருக்குல்ல. டேய் ரொம்ப அவசரப்படாத. உனக்கும் சுபத்ராவுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், போதுமா? நீ இப்படி யோசிக்கிற, நாங்கள் 2 பேர் வேற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கோம். என்ன? உனக்கு கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அதில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஹலோ, என்ன மகா, இன்னும் அங்கேயே இருக்கீங்க?
என் கேபினுக்கு வாங்க. இத வந்துட்டு சார். என்னடா சாப்பிட்ற? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஹலோ, சொல்லுங்க. நான் உடனே வரேன். யா, நான் உடனே கிளம்பணும். இருடா, மகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். ஆமாம், பெரிய மகா. அப்படியே ஐஸ்வர்யா ராய் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்க போகிறேன். இன்னொரு டைம் தான் பார்த்துக்கலாம். சொல்லிட்டாரு அபிஷேக் பச்சன். கிளம்பு கிளம்பு. என்ன சார் கூப்பிட்டீங்க? என்ன மகா கூப்பிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? இல்ல சார், நீங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொன்னீங்களா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன விஷயம் சார்? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்ட் ஏசி ராதாகிருஷ்ணன் வந்திருந்தாரு. அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலான்னு நினச்சேன். ரைட், ஓகே, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். யூ கேரி ஆன். ஓகே சார். எங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி சார். ஓகே சார், தேங்க்யூ. ஹாய். ஹாய் வாங்க, திவாகர். உட்காருங்க. இல்லை பரவாயில்ல. மீனா எங்கே இருக்கா? மாடியில் இருக்காங்க, கொஞ்சம் மூட் அவுட். ஏன், என்னாச்சு? வாடகைக்கு வீடு தேடி தனியாக போயிருக்காங்க. தனியாக போனதுனால என்னவோ ஏதோ நினச்சி ஹவுஸ் ஓனர் வாய்க்கு வந்தபடி திட்டிருக்காங்க. அதனால் சாப்பிட கூப்பிட்டது கூட மாமா வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சா? சரி, நான் போய் பேசி சமாதானப்படுத்துகிறேன். ஓகே. என்ன மீனா இது? நான் தான் வீடை பார்க்குறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு அவசரப்படுற? நேத்து ஏன் வரல? ஒரு டெத்து, அதான் நானும் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கான். கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அவன் ஒய்ஃபு ஊரில் இருக்காங்க. இந்த விஷயத்த அவங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் புரியல. அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உடனே சொல்லிட வேண்டியதானே? பாவம் இல்லையா அந்த பொண்ணு? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது. புருஷன் இறந்த பிறகு பூவோடையும் பொட்டோடையும் இருக்கிறது அதை விட பாவம் இல்லையா? அப்படியே இருந்தாலும் எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்க முடியும்? 10 நாள் தள்ளி சொன்னா வேதனை தான் இன்னும் ஜாஸ்தி ஆகும். இப்போ அது சொன்னா அது அவ உயிர்க்கே ஆபத்தாயிடும் இல்லையா? அதுக்காக சொல்லாம விட்டுட முடியுமா? சொல்லிடுறதா நல்லது. என்னதான் இருந்தாலும் புருஷனை மறக்க முடியுமா? கொஞ்ச நாள் வேதனைப்படுவாங்க. அதுக்கப்புறம் கால ஓட்டத்துல எல்லாம் தானா மாறி போயிடும். மீனா, நீ இன்னும் சாப்பிடல? வா, கீழே போய் சாப்பிடலாம். மாமா. என்ன மீனா? நீங்க சென்னைக்கு வந்ததுல இருந்து எனக்கு ஒரு முறை பூ கூட வாங்கி கொடுக்கல. நான் மார்க்கெட் போயிருந்தேன், அங்க பூ வாங்கினேன். இது உங்க கையால எனக்கு வச்சு விடுங்க மாமா. வச்சு விடுங்க மாமா. வச்சு விடுங்க.
மறந்தாய். கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே